ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படி இருக்குன்னா, நான் இப்போ 16 லெவலில் இருக்கேன். ஃபஸ்ட்டிலேருந்து கஷ்டப்பட்டு 16 வந்தேன். அப்புறமா 40 70 அந்த மாதிரி போயிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஒரு கேரட் கிடச்சிடும். ஏன்னா ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் அது இல்லை. ஏன்னா இப்போ 14 லெவல் 17 லெவல் பண்ணலை, ஆனால் 16 வச்சுருக்கேன் லெவலு. இங்கே பாருங்கள், இந்த லெவல் தான் பார்த்துக்கோங்க. இது தருவாங்க, லெவல் முடிஞ்சோடனே இது தருவாங்க, பார்த்துக்கோங்க. சரி, மேட்சுக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின் மேட்ரே. இது எப்படி வரும்னா, மொத்தம் 16 பேர் தான் உள்ளுக்குள்ளே போகணும். ஏன்னா வின்னிங் அதுக்குள்ளே அப்படி வந்து 32 பேர் இருப்பாங்க. ஏன்னா 16 பேர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓகேங்களா, அதுக்குள்ளே வின்னிங் ரேஸ்க்குள்ளே போயிடலாம், வின்னிங் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே வின்னிங் போகணும். நான் அப்படியே பண்ணுறதா அப்படியே சொல்லுங்கள். ஒன்லி 3 மேட்ச் வரும், 3 மேட்ச்சு. அது வந்து 16 பேர் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 16 பேர் இருப்பாங்க. அதில் வந்து 8 பேர் தான் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 8 பேர் இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரே ஒரு பேரை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வின்னிங் ஆகிட்டிங்கன்னா மெடல் ஒன்று கிடைக்கும். ஏன்னா கிரீட மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் எல்லா லெவலும் முடிக்க முடியும். சீக்கிரமாக இப்போ பாருங்கள், நான் எப்படி தப்பிக்கிறேன் மட்டும் பாருங்கள். ஐயோ சரி, இப்போ நான் தப்பிக்கிற மாதிரி அப்படியே தப்பிங்க. இப்போ எப்படின்னா, இந்த கேம் பேப்பரு நான் சொல்லியிருப்பேன். பேஸ்ட்ரி ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டம்பிள் கைஸ் இந்த கேம் ஏற்றும்ல, அதில் வந்து ஸ்டம்பிள் கைஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க. 15 பேர் இருக்கும் போது டக்குன்னு உள்ளுக்குள்ளே போயிடுங்க. அப்படி வருஷமும் டக்குன்னு உள்ளுக்குள்ளே போயிடணும். ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க தோற்றணும். பாருங்க, நான் டக்குன்னு போயிட்டேன்னா அவங்க வர பார்த்தாங்க, நான் நல்லா டக்குன்னு போயிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பெல் பட்டனும் லைக்கும் போட்டுருங்க. ஓகேங்களா.